வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா ஐசிசி மென்ஸ் T20யோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 27th ஜூன் மார்னிங் 6 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் லாரா ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 8 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 4 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 4 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கு 140+ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வெதர் பார்த்திங்கன்னா கிளியராக தான் இருக்குது. ஸோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபுல் மேட்சுமே நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹெட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைம் இது வரைக்கும் 2 தடவை மோதிருக்காங்க. அது 2 தடவையுமே பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதான பாசிபிலிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஸோ 70% சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு 30% ஆப்கானிஸ்தானுமே வின் பண்ணல வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 10+1 காம்பினேஷனில் 80%, 7+4 20% நீங்கள் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா SL+GL ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பாசிபிள் 11 ரஹமனுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சாடன் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குர்பாஸை பொறுத்தளவுக்கு சொல்ல தேவை, ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ 43, 60, 11 அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் க்ளவருக்குமே பண்ணுறதால கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் சாய்ஸாக இருப்பார். ஸோ ஏன்னா பேட்டிங்கில் ஒரு 30+ அண்ட் க்ளவுக்கில் ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சா கூட போதும். ஃபேண்டசி விதையான 50+ பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 11 ரன் தான் அடிச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. இப்ராஹிம் சாடன் ஓரளவுக்கு இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். பட் பால்ஸுக்கு தான் ரன்னுன்ற மாதிரி இருக்கும். லைக் ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பால் பிடிச்சா 10 ரன் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக தான் இருக்குது. ஸோ மேபி இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு அகேன்ஸ்ட் ரப்பாடா நோக்கியா மேபி ஃப்ளாப் கூட ஆகலாம். ஸோ ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ அடித்தா கூட ஒரு 35 பாயிண்ட் அப்படின்றது தான் வருது. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப போராக இருக்குது. பாலுக்கு தான் ரன் ஸ்கோர் பண்ணுறதால ஸோ ஒரு நிறைய ஸ்கோர் பண்ணாலுமே அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது. ஸோ மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 2 பேருமே எடுத்துக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸை தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கிரௌண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 0 ரன் அடிக்காமல் அவுட் ஆகிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. குல்தீப் நைப் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஏன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அண்ட் பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4 ரன் 1 விக்கெட் அண்ட் 0 4 விக்கெட் 17 0 விக்கெட் 7 ரன் 2 விக்கெட். ஸோ பேட்டிங் ஆர் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஒரு ஆள் கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சேஃப் சாய்ஸ். ஸோ மஸ்ட் பிக்கில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரௌண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 49 ரன் அடிச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா 26 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 26 ரன் பார்க்கும்போதே தெரியும். இல்லை 1 or 2 பவுண்டரி வந்தால் கூட 30+ பாயிண்ட் அண்ட் இனிஷியல் பாயிண்ட் ஒரு 4. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 பாயிண்ட் தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதும். ஸோ 60 to 70 பாயிண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஹோமஸாய் ஸோ நல்ல பிளேயர். ஸோ இனிஷியலாக ஸ்விங் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி இனிஷியல் ஓவர் கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆன் டைமில் பார்ப்போம். ஸோ பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணால் கண்டிப்பாக இனிஷியல் ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா மேபி 10 ஓவர் மினிமம் 1 ஓவர் பவுல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போக முடியும். ஸோ எனிவே பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல பிளேயர். ஸோ மேபி 50-50% நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பட் கேப்டன்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணி 13 ரன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணதுமே கிடையாது. முகமது நபி ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா 6th 7th வரதால எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் பிளேயராக வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் கேப்டன் கேப்டன் இந்த மேட்சை பொறுத்தவரை ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 16 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 2 மேட்ச் 11 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50-50% நம்ம எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவோம். கரீம் ஜனாத் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்குமே நல்லா குயிக்காகவே ஹிட் பண்ண முடியும். பட் பேட்டிங் பொசிஷன் ரொம்ப லோயர் ஆர்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷனுமே கிடைக்க மாட்டது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 பவுலர் பவுல் பண்ணுறாங்க. ஒரு 7வது பவுலிங் ஆப்ஷன்லாம் இருக்கிறதால எந்த அளவுக்கு ஓவர் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. மேபி மெயின் பவுலர்ஸ்லாம் அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி இவருக்கு ஒரு ஓவர் கிடைக்கலாம். பட் அதர்வைஸ் ஓவர்ன்றது கிடைக்காது. பேட்டிங்கில் மட்டும் தான்
கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய பேட்டிங்லையுமே ரொம்ப லோயர் ஆர்டர் வரதால் ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு ரிஸ்கி பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ மேபி ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ஜிஎல்ல பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் டீமில் எடுக்காமல் போனால் கூட அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது. ரஷீத் கான் ஸோ மஸ்ட் பிக். ஸோ எல்லாருமே நிறைய கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக ரஷீத் கான் கண்டிப்பாக இருப்பார். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எடுக்கல. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ன்றது எடுக்கல. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. குவாட்ரே ஸோ நல்ல பவுலர். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி 5 மெயின் பவுலர்ஸ் இருக்கிறப்போ இவருக்கு எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ மேபி வந்து ஸ்பின்னுக்கு பிச்சு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மேபி இவருக்கு 1 or 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஓவர்ன்றது எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ 4 ஓவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் செகண்ட் பண்ணால் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கலாம். மேபி கேம் சேஞ்சராக கூட இருக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டீம்லேயாவது இவர் வந்து மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டனாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 to 4 விக்கெட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல்ல க்ளோஸ்அப் ஆக வாய்ப்பு இருக்கும். பட் ஸ்மாலிகை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுக்காமல் போனாலே போதும். ஒரு நல்ல சாய்ஸ் தான். நூர் அகமது ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. பட் எக்கனாமிக்காக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பட் இதுமாதிரி பிளேயர் எப்போயான விக்கெட் எடுக்க முடியும். ஸோ இவரையுமே பார்த்தீங்கன்னா ஜிஎல்ல ட்ரை பண்ண பாருங்கள். ஸ்மால் லீகில் மேபி பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியும். நவீன் உலக் மஸ்ட் பிக். ஸோ சொல்லவே தேவை. ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவருமே நீங்கள் ஸ்மால் ஏரியா தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பர்டிகுலராக பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ஆக்சுவலி நீங்கள் போத் இன்னிங்ஸுமே அவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரைங்க. பவுலிங் செகண்டாக கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் ஆர் ஜஸ்ட் பிளேயராக ட்ரை பண்ணால் போதும். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ணது இல்லை. ஃபரீக்கி ஸோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா விக்கெட் இருந்தது எடுத்தார். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆயிருக்கு. பட் எனிவே ஸோ முக்கியமான மேட்சஸ்லாம் மேபி வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமியோ அண்டு விக்கெட் எடுக்கிற மாதிரியும் போல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபரீக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் 2 மெயின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதால கண்டிப்பாக இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 2 பேருமே 4 ஓவர் போல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் இவங்க 2 பேர் போல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்லையும் போல் பண்ணுறதால நீங்கள் மெஸ்டபிள் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணதுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பாசிபிள் 11 குவிண்டன் டி கேக் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. குவிண்டன் டி கேக்காவது பரவாயில்ல, ஒரு மேட்ச் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் வின் அப்படின்றதால மேபி வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பட் கேட்டாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு க்ளவுக் பண்ணுறதால கண்டிப்பாக அதிலுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா இனிஷில் குயிக்காக ஒரு 30+ அண்ட் கேட்சிங் 1 or 2 கேட்ச் பிடிச்சா கூட போதும். ஃபேண்டசி இதான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பார்ப்போம் ஆன் டைமில். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச்சுக்கு 45 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரன் கேட்சிங்கில் ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சா கூட கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளாக இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது குவிண்டன் டி கேக்கை நீங்கள் ஸ்மால் லீகில் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் பிளேயர் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களே இதை யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. மார்க்ரம் ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா மினிமம் 2 ஓவருமே பவுல் பண்ணுறாரு எல்லா மேட்சுமே. ஸோ அதில் ஒரு விக்கெட் அண்ட் பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ அடித்தா கூட போதும். ஸோ நமக்கு ஒரு ஃபேண்டசிக்கு தேவையான 50+ பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் இந்த மேட்ச். ஸோ கேப்டன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓவர் போட போகிறாரு, இல்லை மெயின் பவுலர்ஸுக்கு மட்டும் ஓவர் கொடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பேட்டிங்கில் வந்தால் கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் பிளேயராக போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கோங்க. இவருமே பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது. அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தானுமே ப்ளே பண்ணது கிடையாது. கிளாசன் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடையாது. ஸோ ஐபிஎல் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம். மேபி ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணும்போது நூர் அகமது, ரஷீத் கான் அது மாதிரி பிளேயர் இருக்கும்போது மேபி நபி இவங்களாம் இருக்கும்போது மேபி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஒரு டீமில் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பில் எடுத்துகிட்டு பார்க்க பாருங்கள். எப்போனே ஒரு ஆள் வந்துட்டு பெரியன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மில்லர் ஸோ டாப் ஆர்டர் குவிண்டன் டி கேக் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும். ஸோ ஸ்டப்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ இனிஷியல் விக்கெட் போச்சுன்னா இவங்க 2 பேருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போத் இன்னிங்ஸ்லையுமே பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிஷியல் விக்கெட்ன்றது கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது.
ஜான்சன் இனிஷியல் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். பட் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுவும் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான். பட் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஸோ மேபி இனிஷியல் விக்கெட் போகும். பவுலிங் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது இவரை ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங் செகண்டை நீங்கள் டேரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம். இவருமே பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது. அந்த ஆப்கானிஸ்தானுக்குமே அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது இல்லை. மகாராஜ் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு 10 to 15 தான் அடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மகாராஜா கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். இவருமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்லையும் ப்ளே பண்ணது கிடையாது. ஆப்கானிஸ்லேயுமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக பிச்சுன்றது பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த வகையில் பார்க்கும்போது மகாராஜா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரி நோக்கியா ஸ்பீடு இருக்குது. பட் விக்கெட் டேக்கிங்கில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மேபி ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆண்ட்ரி நோக்கியா பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரபாடா எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா இவருக்கு வந்து மினிமம் 2 to 3 விக்கெட் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரபாடாவை நீங்கள் மஸ்ட் பிக் பிளேயராக தாராளமாக போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஷம்சி ஸோ யாரும் எதிர்பார்க்கல. ஸோ மெயின் பவுலர் பிராட்மேன் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துட்ருக்காரு. ஸோ ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்திங்கன்னா நல்லா விக்கெட் டேக்கிங்கில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ எந்த மேட்சுமே கண்டிப்பாக வந்துட்டு மிடில் ஆர்டர்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரபிள் பண்ண வைப்பார். ஸோ அந்த வகையில் இவருக்கு விக்கெட்ன்றது அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவருமே பார்த்தா இந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது. ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டுமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஷம்ஷி நீங்களுமே சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரைக்கு மகாராஜ் அண்ட் ஷம்ஷியை நீங்கள் மஸ்ட் பிக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மாலிகள் யாரை கேப்டன் வைஸ் கப்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், குவிண்டன் டிகா, குர்பாஸ் அண்ட் நவீன் உலக் இவங்களாம் ஒரு சேஃப் சாய்ஸாகும். கொஞ்சம் ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா நபி, மாக்ரம், கிளாசன் அண்ட் ஃபரிக்கி இவங்களெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபாஸ்ட் பாலர் சைடு போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபாடா அண்ட் நாக்கியாவுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்ப்போம். ஸ்மால் லீக் டீமில் ரஷீத் கானை கேப்டனும் அண்ட் வைஸ் கேப்டனாக குவிண்டன் டிகாவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நவீன் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். அண்ட் மகாராஜா அண்ட் கிளாஸனுமே ஒரு நல்ல சாய்ஸாக மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1 ரஷீத் கான் கேப்டன், நவீன் உலக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4, ஜிஎல் டீம் 5 அண்ட் ஜிஎல் டீம் 6 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான். இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி ஒன் டீம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.